வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸின் ஷார்ட்கட் கொண்டாட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தான். இதில் கிட்டத்தட்ட 50 ஷார்ட்கட் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 டாபிக் சேர்த்து ஷார்ட்கட் எல்லாம் மொத்தமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்லேயே 50 ஷார்ட்கட் வந்துருச்சு. இதை ஸ்கிப் பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் 50 ஷார்ட்கட்டுமே இந்த ஒரு டாப்பிக்கு 50 இருந்தாலும் பரவாயில்ல, 50மே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற டாப்பிக்கில் என்னென்ன கம்பைன் பண்ணி சொல்ல முடியுமோ ஷார்ட்கட்லாம் எல்லாமே கம்பைன் பண்ணி சொல்லிடலாம். இப்போ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்பில் நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு சாதாரண வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தாவே போதும். அந்த இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைசபிள் ரூல் தெரிஞ்சதுன்னா அதையும் ஈஸியாக நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு சில லாஜிக்கான ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் கண்டுபிடிக்கலாம். ஆன்சரும் கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே இருக்க 50 ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே ஃபார்முலாஸ் கான்செப்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியாச்சு. ஃபார்முலாஸ் இல்லாமலே 50 ஷார்ட்கட் மூலமாகவும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கவனிங்க. இப்போது இந்த கொஸ்டின் கவனிங்க. 5வது கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். 10, 15 ஆகிய எண்களின் மீசிமா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? மீசிமா அப்படின்னா மடங்கு, அந்த மல்டிபிள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீசிமா, அதாவது சிறிய அப்படின்னு இருக்கா, மீச்சிறு பொது மடங்கு தான் சிறிய. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிறிய மடங்குலேருந்து நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்போது இங்கே 10, 15க்கு இருக்குது. அதோட வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியும். இப்போ 10ன்னு இருந்துச்சுன்னா 10, 20, 30, 40 இந்த மாதிரி போகும். 15ன்னு இருந்துச்சுன்னா 15, 30, 45, 60 இந்த மாதிரி போகும். ஓகே, அப்போது நம்மளுக்கு அந்த மடங்குனா என்னங்கிறது தெரியும். இப்போ ஆப்ஷன் கவனிங்க. மீச்சிறு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, கொடுத்துருக்க நம்பர்லேயே 15 தான் இருக்கிறதுலே சின்னது. 15ங்கிறது 10ஓட மடங்கில் வருமா? வராது. ஏன்னா 10 அடுத்து 20 போயிடும். அப்போ இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 15 அதுக்கடுத்து பார்த்தோம்னா 20ங்கிற பார்த்தோம்னா 10ஓட மடங்கில் வரும். ஆனால் 15ஓட மடங்கில் வராது. ஏன்னா 15க்கு அடுத்து 30 பேர். அப்போ இதுவும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 25ன்னு எடுத்துட்டோம்னா 25 10ஓட மடங்கில் வராது. ஏன்னா 10, 20, 30 தான் போகும். 25ன்னு வராது. அப்போது இந்த 3மே வரலைன்னா கடைசியில் என்ன தான் இருக்கும்? ஆப்ஷன் டி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக, அது ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஆரம்பம். ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த மீசிமானா என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதே போல் தான். இப்போ 5வது கொஸ்டின் சொன்னோம். 6வது கொஸ்டின் பாருங்கள். 14, 12க்கும் மீசிமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. மீசிமானா நம்ம மடங்கு அப்படின்னு தெரியும். அதுலேயும் மிகச்சிறிய பொது மடங்கு அப்படிங்கிறது தெரியும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் சின்ன நம்பர் என்ன? 28. 28 பார்த்தோம் அப்படின்னா 12ஓட மடங்குலையும் வராது. ஓகே, 24க்கு அப்புறம் அடுத்து 36 தான் போகும். அப்போ வரலையா? தெரிஞ்சிருச்சா? அங்கே கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பாக எது வராது அப்படிங்கிறது நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதும். ஓகேவா? இதுக்கு அடுத்தது 42 தானே. 42ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது 12ஓட மடங்கில் வராது. ஏன்னா 36க்கு அப்புறம் அடுத்து 48 தானே போகும் 12ஓட மடங்கில். அப்போது இதுவும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன? 84. இப்போ 84ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஓட மடங்கில் வரும். ஏன்னா இன்ட்டு 7 அப்படின்னு பார்த்தா 70 + 14 84. அதே போல் இங்கே 6 அப்படின்னு பாருங்கள். 14 × 6 60 + 24 84. அப்போ 2 நம்பர்லையும் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம டானா ஊத்தல் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கானது தான். அதை தாண்டி இன்னும் மனக்கணக்காக நம்ம இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மனக்கணக்காகவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ் வச்சு எங்கே கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னா பின்ன எண்கள்லாம் வரும் தானே. பின்ன எண்கள் வச்சு எல்சிஎம் என்ன ஹெச்எஃப் என்னன்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி லாஜிக்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, டைம் வேஸ்ட் பண்ணால் அடுத்தடுத்தது போகலாம். ஷார்ட்கட் நம்பர் 2 பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 2 கவனிங்க. இங்கே மீசிமா கேட்டிருக்காங்க. 8, 15, 24, 72. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் கேட்டிருக்காங்க. இதோட மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீசிமானா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மடங்கு. ஓகே, அதோட வாய்ப்பாடு தான். இப்போ 8ஓட மடங்காக இருக்கும், 15ஓட மடங்காக இருக்கலாம், 24ஓட மடங்காக இருக்கலாம், 72ஓட மடங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கும்போது நீங்கள் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா சின்ன நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 9ங்கிற டிவைசபிள் ரூல், 9ஓட மடங்கு இங்கே வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். எப்படி 9ஓட மடங்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த 4 நம்பரில் அந்த 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா
அந்த நம்பரோட சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அது கூட்டினா 9 வந்துச்சுன்னா அது 9ஓட மடங்கு. அது எப்படி 9ஓட மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 9ஆவது வாய்ப்பாடே கவனிங்க. 9 9 29 18 39 27 49 36 59 45 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9. அப்போது 9ஓட மடங்கு எப்பயுமே அதோட சிங்கிள் டிஜிட் என்னவாக தான் இருக்கும்? 9ஆக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் நான் இந்த டிவைசபிள் ரூலவே நம்மளோட சேனலில் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஒரே மாடல் 7 மாடல்ஸ் ஒரே ஷார்ட்கட் அப்படிங்கிற எல்சிஎம் கான்செப்ட்லையும் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். அதில் சொல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதையும் முழுசாக நீங்கள் பாருங்கள். ரைட், இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 9ஓட மடங்கு அங்கே கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் எப்பயுமே 9 வரும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் 7 2 கவனிங்க. 72 9ஓட மடங்கு தானே. 7 + 2 9 தான். அப்போ இது 9ஓட மடங்கு. அப்போது 9ஓட மடங்கு எவ்வளோ பெரிய மடங்காக இருந்தாலும் அதோட கூடுதல் என்ன வரணும்? 9 தான் வரணும். ஓகே, எத்தனை டிஜிட் இருந்தாலும் கூடுதல் 9 தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஷனை கவனிங்க. 3 + 5 8 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வராது. ஓகேவா? அடுத்து 3 + 6 9 வரும். அப்போ இது பாசிபிள் இருக்குது. 7 + 2 9 வரும். இதுவும் பாசிபிள் இருக்குது. இங்கே 7 + 3 10, 10 + 5 15 வருது. இது 9ஓட மடங்கில் வரலை. கூட்டினாலும் 6 தான் வரும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது. நம்ம எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் எலிமினேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே. ஓகேவா? இப்போது ஆப்ஷன் பி வருமா ஆப்ஷன் சி வருமா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம எதைத்தான் கவனிக்கணும்? மீச்சிறு மடங்கு. அப்போது இருக்கிறதுல 720லையும் 360லையும் இருக்கிறதுல சின்ன மடங்கு என்ன? 360. ஓகேவா? அப்போ 360 தான் நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆல் இது டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 3 டிஜிட்டை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ரூல். ஓகேவா? லாஸ்ட்டு 3 டிஜிட் இருக்கிற 3 டிஜிட் தானே. அப்போ இது 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது 4 8 32. பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 2 32 போக பேலன்ஸ் 4 இருக்குது. 40னா அதுவும் டிவைட் ஆகுது. அப்போது 360 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 15 பாருங்கள். 15ஓட மடங்கு, அதாவது 5ஓட மடங்கு எப்பயுமே லாஸ்ட்டில் 0 5 அப்படியே மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதே போல் இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ இதுவும் 15ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ 24 எப்படிங்க சார் நாங்கள் செக் பண்ணுறது? 24 பெரிய வாய்ப்பாடு அப்படின்னா இதை 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. எப்படி 8 3 24 பிரிச்சுக்கலாம். நீங்கள் 6 4 24 பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ 8 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிவைட் ஆகிடுச்சு நம்மளுக்கு தெரியும். 3 அப்படின்னு நம்மளுக்கு பார்க்குறோம். 3னா 9ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கூடுதல் 9 வந்ததுனாவே 3ஆலையும் இது டிவைட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன? 6ங்கிற போது 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 8ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, 6ஆலையும் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? 4 அப்படிங்கிற போது லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட் இங்கே இந்த நம்பர் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 360 லாஸ்ட் 2 டிஜிட் 60. ஓகேவா? இப்போ இந்த 60 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த 360ங்கிற நம்பரு இவங்க கொடுத்துருக்க எல்லா நம்பர்னாலையும் டிவைட் ஆகிறனால நம்ம இதுக்கு அடுத்து உள்ள அந்த பெரிய நம்பரை நம்ம யோசிக்க தேவையில்ல. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா நம்பரையும் வச்சு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து போக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இனி போக வரக்கூடிய எல்லா நம்பருமே இந்த மாதிரி டிவைசபிள் ரூல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ மீசிமா அப்படிங்கிற போது ஒரு மடங்கு தான், அதில் சிறிய மடங்குலேருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி 735 கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது நான் பார்த்த உடனே இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணாமலே பார்த்த உடனே நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆப்ஷனை எது வராதோ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் 735 வராது அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது 5 ஒரு ஆட் நம்பர் இருக்குது. இப்போது இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 24 ஒரு ஈவன் நம்பர், 72 ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? ஈவன் நம்பரோட மடங்கு பாருங்கள். இப்போ 8ஆவது வைப்படே பாருங்கள். 8 16 அடுத்து 24 32 40 48 இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ லாஸ்ட்டில் எந்த நம்பர் வந்தாலும் அது ஈவன் நம்பராக தான் வரும். 5 வர வாய்ப்பே இல்லை.
அதனால் இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ட்ரிக்ஸ் இது இங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 3 நம்ம போகலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் நம்பர் 2 தெளிவாக புரிஞ்சுன்னா, அதுவும் 9ஓட டிவைசபிள் ரூல் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 17 ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு கேட்குறாங்க. இப்போ இங்கே எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைசபிள் ரூல் 9 யூஸ் பண்ணலாம். ஏன்னா 9 36. அப்போ 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாமா? எப்படி யூஸ் பண்ணலாம்? கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9 வரணும், அப்படி இல்லைனா கேன்சல் ஆகணும். 9 கேன்சல் ஆகணும். இப்போ 3 + 4 7 தான் வருது, 9 வரல. அப்போ இது 9ஓட மடங்கு வராது. அடுத்தது 3 + 6 இது 9 வரும். இங்கே 2 + 3 5 தான் வருது, அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 4 மட்டும்தான் வரும், இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் அந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாவே அதோட கூடுதல். இன்னும் பெரிய பெரிய நம்பரில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 3 கவனிங்க. பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய நம்பர்லேயும் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மீசிமா அப்படின்னு டேரெக்டாக கேட்காம மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்டாலும் இதோட மடங்கு தான். இங்கே கொடுத்துருக்க நம்பரோட மடங்கு தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவீங்க, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது எந்த நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா டிவைசபிள் ரூல் தான். இப்போ நீங்கள் கவனிங்க, 36 இருக்குது, 45 இருக்குது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வராது. ஓகேவா? நீங்கள் டிவைசபிள் ரூல் போகிறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் வராது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இது எல்லாமே மடங்குன்னு சொல்லியிருக்கேனா. இப்போ 60ஓட மடங்கு லாஸ்ட்டில் எப்போயுமே என்ன தான் போகும், 0வாக தான் போகும். 60, 120, 180 அப்படின்னு 0வாக தான் போகும். அதே போல் 80ஓட மடங்குலையும் லாஸ்ட்டில் 0வாக தான் வரும். 80, 160, அடுத்தது 240 இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆப்ஷன் ஏ கவனிங்க, லாஸ்ட் 4 வந்திருக்கு, ஆப்ஷன் சி 4. அப்போ இந்த 2 நம்பர் வராது அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறது ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் 9ஓட டிவைசபிள் ரூல் வரலாம். 9ஓட டிவைசபிள் ரூல் எப்படி வரலாம், 36ங்கிறது 3 + 6 9 தானே. அதே போல் 4 + 5 9. அப்போது 9ஓட மடங்கு ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஆப்ஷன் பி கவனிங்க, 1 + 4 + 4 எத்தனை, 9 வரும். 1 + 4 5, 5 + 4 9 வரும். அப்போ இது 9ஓட மடங்கு. ஆனால் இங்கே கவனிங்க, 1 + 4 5, 5 + 3 8 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரல. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதை இங்கே நோட் பண்ணியிருப்போம். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 4 கவனிங்க. இங்கே 154, 198 மற்றும் 286 எண்களுக்கு மீபோகா மற்றும் மீபோமா காண்க, ஹெச்எஃப் மற்றும் எல்சிஎம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டினில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்ஷன் தான். ஆப்ஷன் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் இங்கே ஹெச்எஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? செகண்ட் கொடுத்துருக்க பெரிய நம்பர் தான் எல்சிஎம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் எல்சிஎம் டான் ஆகுதல் போட்டோ எதையும் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் 18,018 அப்படிங்கிறது 3லுமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட எல்சிஎம் இந்த 18,112 தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் டானாவத்தல் போட்டு நீங்கள் வேறு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா, எல்சிஎம்க்கான ஷார்ட்கட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? அப்போது அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இதோட ஹெச்எஃப் மட்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்போ ஹெச்எஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது ஹெச்எஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்க நம்பர்லே சின்ன நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 2, 4, 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஹெச்எஃப் இருக்கிறதுலே கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். சின்ன நம்பர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க நம்பரை மற்ற பெரிய நம்பரை டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? டிவைட் பண்ணுமா அல்லது இதோட மடங்கில் இந்த 2ஓட மடங்கில் 4 வரும், 2ஓட மடங்கில் 6 வரும். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும். ஓகேவா? இப்போ இதே போல் தான் இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன, 154 இருக்குது, 198 இருக்குது, 286 இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, 154ஓட மடங்கில் 198 வருமா, வராது.
ஓகேவா? இருக்கிறதுல சின்ன நம்பர் தானே எடுக்கணும். அப்போது இங்கே 191 சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதே போல் இங்கே 154 நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தோம்னா அங்கே 198, அதாவது 154ஓட மடங்கில் 198 வராது. அப்போ இதை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஓகே, அப்போ இதை விட சின்ன நம்பர்லாம் ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் HCF, செகண்ட் கொடுத்துருக்க நம்பர் தான் LCM அப்படின்ட்டு. அப்போது எந்த வித ஒர்க் அவுட்டுமே இல்லாமலே ஒரு லாஜிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, HCF சின்ன நம்பர் இருக்கும், LCM பெரிய நம்பர் இருக்கும். அப்போது இங்கே கொடுத்துருக்க 3 நம்பரில் 154, 198, 286 பார்த்தோம் அப்படின்னா சின்ன நம்பர் 154 தான். ஆனால் அதுவே மற்ற 2 நம்பரோட மடங்கில் வரலை, மற்ற 2 நம்பரை டிவைட் பண்ணலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை விட கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இதை செக் பண்ணிடலாமா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளியராக புரிஞ்சுங்களா? ரொம்ப பெரிய நம்பர்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஷார்ட்கட் புரியுதா? ரொம்ப லாஜிக்கலான நம்பரோட நேச்சரை புரிஞ்சுட்டாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 5 கவனிங்க. 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க 3250ஓட கொடுத்துருக்க ஆப்ஷன்லே எது சின்ன நம்பர், ஏன்னா சிறிய நம்பர்னு சொல்லியிருக்காங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லே சிறிய நம்பர் என்ன? 1. அப்போ 1 நம்ம மைனஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3249 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 49 அப்படிங்கிறது ஒரு வர்க்க எண்ணா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது 9 முடிகிற ஒரு வர்க்க எண் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர்டு 9. ஓகே, அப்போது ஏதோ ஒரு நம்பர் பெரிய நம்பர், ஆனால் லாஸ்ட்டில் எத்தனை தான் வரும்? 3 தான் வரும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரலாம். அல்லது 7 49 நம்ம சொல்கிறோமா, அப்போது அந்த 7 ஸ்கொயர், அப்போ ஏதோ ஒரு பெரிய நம்பரும் வரும், இன்னொரு நம்பரும் வரும், அதோட ஸ்கொயர் இது நம்மளுக்கு இந்த 9ல் முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். இந்த ஒரு நம்பரை கேன்சல், வர்க்கம் கண்டுபிடிக்க இந்த ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிட்டு 32 நம்ம பார்க்குறோமா, 32க்குள்ளே இருக்க முழு வர்க்க எண் என்ன? 25ன்னு இருக்கா, அதாவது 5 ஸ்கொயர்ட் 25ன்னு வருமா, அப்போ இந்த 5 தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று 53 ஸ்கொயர்டாக இருக்கலாம் அல்லது 57 ஸ்கொயர்டாக இருக்கலாம். இதுதான் இதற்கான ஷார்ட்கட். ஓகேவா? சரி, ரெண்டு ஆப்ஷன் இருக்கே, நாங்கள் எப்படி சார் இது கரெக்டாக 3249 வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டாவே போதும். நீங்கள் 53 மல்டிபிள் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக மல்டிபிள் பண்ணாலும் ஓகே, அல்லது இந்த மாதிரி பெரிய எண்ணை ஸ்கொயர் பண்ணால் என்ன, 2 ட்ரிக் இருக்குது. இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ட்ரிக் இருக்குது. இப்போ 50 ப்ளஸ் தானே, 53 இருக்கட்டும் 57 இருக்கட்டும், 50 ப்ளஸ் தானே, அப்போ 50ஓட எது அதிகமாக இருக்குது? எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த 3 அதிகமாக இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி 50ஓட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் 25ஓட ஆட் பண்ணிக்கோங்க. 25ஓட 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எவ்வளோ தான் வரும்? 28 தான் வரும். அதே இது 28 அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த 3 மட்டும் ஸ்கொயர் பண்ணுறோம், டபுள் டிஜிட்டில் நோட் பண்ணோம், 3 9. அதே இது 57 கவனிங்க, 50ஓட எது அதிகமாக இருக்குது? 7 அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் 25ஓட இந்த 7 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 32 வருது. அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த 32 இங்கேயே வந்துருச்சா? அப்போது இந்த 57 ஸ்கொயர்டு தான் இதற்கான ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. இதுதான் அந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராவே நான் இந்த ட்ரிக்லாம் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இது இங்கே மட்டும் யூஸ் ஆகாது, சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லையுமே ரொம்பவே யூஸ் ஆகும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மிகச்சிறிய நம்பர் 1 டிவைட் பண்ணும்போது இந்த 32,049ங்கிற ஒரு வர்க்க எண் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான, அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா லாஜிக்காக புரிஞ்சுக்கணும், அது எந்த நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம். 6வது ஷார்ட்கட் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க. 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீபேவா 15ஆக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு 2 நம்பருக்கு இடையில இப்போ 100 to 200க்குள்ளே உள்ள இந்த மீசிமா ஆர் மீபேவா 15 உள்ள எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். இங்கே வந்து 40 to
100க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 40ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 40 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். 15ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம் முழுசாக டிவைட் ஆகுது? இப்போது 2 டைம் பார்த்தோம்னா 30, 3 டைம் பார்த்தோம் அப்படின்னா 45ன்னு போயிடும். அப்போ 2 டைம் மட்டும்தான் முழுசாக டிவைட் ஆகுது. மீதி 10 இருந்தால் இருக்கட்டும். ஓகே, அப்போ எத்தனை டைம் முழுசாக டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 2. ஓகேவா? அதுக்கடுத்து இதே போல் 100ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. அடுத்த நம்பர் அவங்க 100 தானே சொல்லியிருக்காங்க. 100ஐயும் நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 15ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் எத்தனை டைம் வருது அப்படின்ட்டு. இப்போ இங்கே 6 அப்படின்னு பார்த்தா 90, 7 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 70 + 105க்கு மேலே போகுது. அப்போ 6 டைம் இங்கே வருதா? 6 டைம் இங்கே வருது. ஓகேவா? 60 + 30 90ன்னு வருது. மீதி 10 மிச்சம் இருக்குது. ஓகேவா? 6 டைம் இங்கே முழுசாக டிவைட் ஆகும். இப்போது இதுலேருந்து என்ன ஃபைனல் பண்ணலாம்? பெரிய நம்பர் என்ன? 6, சின்ன நம்பர் என்ன? 2. 6 2 மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு 4 தான் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை எண் ஜோடிகள் இருக்குது? 4 எண் ஜோடிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட். ஓகே, அந்த 2 நம்பருக்கு இடையில இங்கே கேட்பாங்க. அப்போ அந்த 2 நம்பருக்கு இடையினா அந்த 2 நம்பரையும் அவங்க கொடுத்துருக்க மிப்பவால் டிவைட் பண்ணாவே போதும். ஓகேவா? டிவைட் பண்ணிவிட்டு எத்தனை டைம் முழுசாக டிவைட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். மீதியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ முழுசாக டிவைட் ஆகிறத வச்சு அங்கே அதை மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 7. இதில் நீங்கள் கவனிங்க, இந்த மாதிரி பின்ன வேல்யூஸ் வச்சும் ரொம்ப பேசிக்கான LCM HCF கான்செப்ட் கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு சில ஐடியாஸை நான் இங்கே சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்து 2/3, 3/5, 4/7, 9/13 என்ற மீப்பெரு பொது மடங்கானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை இந்த மீப்பெரு பொது மடங்குனா நம்மளுக்கு LCM தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதில் நீங்கள் 2 வேலை பார்க்கணும். மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கேட்டிருக்க LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு இருக்கும்ல, அப்போது நியூமரேட்டர் LCM கண்டுபிடிச்சிடும், டினாமினேட்டரில் HCF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற இது மாதிரி ஒரு லாஜிக் தான் இது. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகே, இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? 2, 3, 4, 9 இருக்குது. அதே போல் 3, 5, 7, 13 இருக்குது. இதில் நீங்கள் என்ன டைம் சேவ் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் HCFக்கு கொடுங்க. அப்போ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன் இங்கே HCF கண்டுபிடிக்கணும்? அது ஒரு சின்ன நம்பர்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே என்னென்ன இருக்குது? 3 இருக்குது, 5, 7, 13 இருக்குது. இதில் இன்னும் லாஜிக் இன்னும் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே. ஸோ ப்ரைம் நம்பர்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரே ஒன்றால் மட்டும்தான் அது டிவைட் ஆகும். அப்புறம் அது நம்பர்னால இப்போ 7ன்னு எடுத்துனா அது 1ஆல் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 7ங்கிற நம்பர்னால தான் டிவைட் ஆகும். ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிறதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர், பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி பகா எண்கள் வந்துச்சுனாவே அதோட HCF எப்பயுமே என்ன வரும்? 1ன்னு தான் வரும். அப்போ மேலே ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, ஆனால் கீழே என்ன தான் வரும்? டிவைடட் பை 1ன்னு தான் வரும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஈஸியாக இந்த 1 வச்சே நீங்கள் தெரிஞ்சிடலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே மற்றதுக்கெலாம் டிவைடில் 35, 36, 91 வருது, இதுக்கு மட்டும்தான் 36ன்னு வருது. அப்போ மேலே LCM என்ன தான் வரும்? 36 அப்படிங்கிறதா வரும். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுக்கணும்? இங்கே LCM. இன்னும் ஒரு சில இந்த கான்செப்டில் இன்னும் ஒரு சில ட்ரிக்கெலாம் இருக்குது, நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். 8வது ஷார்ட்கட் கவனிங்க. 4/5, 3/10, 7/15 இதோட மீசிமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பின்ன வேல்யூக்கு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதான் மேலே இருக்க நம்பர்லேருந்து கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? LCM கண்டுபிடிக்க போகிறோம், கீழே HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு இது ஆன்சரே தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே எத்தனை டைம் ஒரே நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 5. அப்போது 5ங்கிறது தான் கீழே அதோட HCF வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஒரே நம்பர் எத்தனை? 2 டைம் ரிப்பீட் ஆகுது. ஓகே, அப்போ 2 டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சரு. இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், பேசிக் தெரிஞ்சுக்கணும், இதே மாதிரி வேறு நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு HCFக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன நம்பர் மற்ற 2 நம்பரை டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்போ 5ங்கிற நம்பர் 10ஐயும் டிவைட் பண்ணும், 15ஐயும் டிவைட் பண்ணும். அப்போ இதுக்கான HCF 5 தான் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க நம்பர் 4, 3, 7. இப்போது
நான் போன ஷார்ட்கட்டில் என்ன சொல்லியிருக்கேன், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் போது ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே அதோட ஹச்சிஎஃப் 1ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே, இப்போ 3 ப்ரைம் நம்பர் தான், 7 ப்ரைம் நம்பர் தான், இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே அதை மல்டிபிள் பண்ணணுங்கிறது தான் வேலையே. இதை நீங்கள் வேறு எந்த நம்பரால் டிவைட் ஆகுன்ட்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதில் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் 21 21 × 4 84. அப்போது இதோட அந்த எல்சிஎம் வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே, புரியுதுங்களா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 34வது இந்த ஷார்ட்கட் நம்பர் 9 கவனிங்க. 2/3, 4/9, 5/6, 7/12. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? சார் இதுவும் போன கணக்கு மாதிரி தான். இதில் என்ன புதுசாக ட்ரிக் இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் கவனிக்காமட்டீங்க அப்படின்னா ஆன்சர் மிஸ்டேக் ஆகி போயிடும். ஓகேவா? சார் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் தானே இங்கே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன்னா, அப்போது 3, 9, 6, 12 இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன, 3. இந்த 3ங்கிற நம்பர் மற்ற எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆகுதா? 9 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும், 12 டிவைட் பண்ணும். அப்போது இதோட ஹச்சிஎஃப் அந்த 3 ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3ங்கிற நம்பர் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. இதான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே ரிஸ்கே இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே இது இப்போ 3, 2, 3 ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா மேலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 2, 4, 5, 7. இப்போ நான் போன ஒரு சம்மில் ட்ரிக் நம்பர் 8ல் நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பரோட மடங்குக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சின்ன நம்பரை விட்டுறணும். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கே 4 × 5 20, 20 × 7 140, 140 × 2 280. ஒருவேளை 280 ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு இதை சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது கிடையாது. ஏன்னா இந்த சின்ன நம்பர் 4ஓட மடங்குக்குள்ளே 4க்குள்ளே வந்துடும். அதனால் இந்த சின்ன நம்பரை விட்டுறணும். இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைம் நம்பர் தான் வந்துருச்சு. இனி நம்ம மல்டிபிள் பண்ணுறதா 4 × 5 20, 20 × 7 140. ஓகே, இதுதான் ஃபாஸ்ட்டாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு. ஓகே, மனக்கணக்காகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏற்கனவே ஒரு ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணி, அதாவது ஹச்சிஎஃப்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வருங்கிறதை கண்டுபிடிச்சிட்டோம். இது எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது எல்லா சுச்சுவேஷன்லையும் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். 10வது ஷார்ட்கட் பாருங்கள். 10வது ஷார்ட்கட் ரொம்பவே முக்கியமானது தான். நிறைய பேர் இந்த மாதிரி டெசிமல் பார்த்தோம் அப்படின்னாவே, புள்ளி வேலையில் அந்த தசம வேல்யூவில் வந்தது அப்படின்னாவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அது வேறு ஏதோ ஒரு தெரியாத கணக்கை கேட்டுறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். நீங்கள் இங்கே கவனிங்க, 0.6, 9.6, 0.12 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட மீப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒருவேளை புள்ளி இல்லாமல் இருக்க நம்பராக நீங்கள் எடுங்க. அதாவது புள்ளி இல்லாமலே நீங்கள் நினச்சிக்கோங்க. 6, 96, 12 இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேயும் 94, 93, 96, 90 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12ங்கிற நம்பர் இருக்குது, 6ங்கிற நம்பர் இருக்குது. இதெல்லாம் டிவைசபிள் நம்பர். 6னா என்ன பண்ணலாம், 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 12 அப்படின்னா 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது 6ஆலையும் 2ஆலையும் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படிங்கிற பார்க்கலாமா? இப்போ 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு இந்த 93 9.3ங்கிறது வராது. ஓகே, 9.3 அப்படிங்கிறது வராது. இப்போ அடுத்தது மற்றதெல்லாம் நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது நீங்கள் கவனிங்க, 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா 94 3ஆல் டிவைட் ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுது. 4ன்னு சொல்லியிருக்கேன். அந்த டிவைசபிள் ரூலை நம்ம ஈஸியாக தெரிஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி தான் டிவைசபிள் ரூல்லாம். அதோட கூடுதல் இப்போ 3னா அதோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்போ 9 + 4 அப்படின்னா 13. அது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 2 ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிட்டோமா? மீதி இந்த 2 ஆப்ஷன் தான். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
4ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தோம்னா 96 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இங்கே 2 வரும், அதுக்கப்புறம் இங்கே 4ன்னு வரும். ஆனால் 90 பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 2 வரும், மீதி 10ன்னு வந்துட்டு மீதி 2 இருந்து அடுத்தடுத்து 2 2 இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது இது வரலை. அப்போ என்ன வருது? ஆப்ஷன் பி மட்டும்தான் இந்த கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போது 9.6 தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியானதாக டெசிமல் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. சாதாரண ஒரு நம்பர் மாதிரியே நம்ம இதை டிவைட் பண்ணிடலாம். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் நம்பர் 11 நீங்கள் கவனிங்க. இப்போ இதில் 40வது கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னாவே 8x⁴y², அதே போல் 48x²y⁴ இந்த மாதிரி ஒரு பவர் வேல்யூ வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த மாதிரி பவர் வேல்யூ இருந்துச்சுனாவே ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். பவர் வேல்யூ வச்சு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல் டேர்ம்ஸு நம்ம நோட் பண்ணணும். அதில் காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ, பவர் வேல்யூ ஹையாக இருக்குல்ல, அந்த ஹை வேல்யூ நோட் பண்ணணும். ஓகே, ஆல் டேர்ம்ஸ் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். இதுதான் இந்த கான்செப்டுக்கான ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, நம்பர்ஸு நீங்கள் ஒரு சில இடங்களில் நம்பர்ஸை தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்பரே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதை விட ஈஸியாக இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த பவர் வேல்யூ மட்டுமே கவனிங்க. இப்போ இங்கே x⁴ முதல்ல x⁴ இருக்குது, ரெண்டாவதுல x² இருக்குது, ரெண்டாவதுல x² இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கலே ஹை வேல்யூ தானே. அப்போ x⁴ இங்கே வருது. அப்போது இங்கே x⁴ இங்கே இருக்குது. இதில் நீங்கள் பெரிய நம்பர் 8 48, இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கணும். சின்ன நம்பரோட மடங்கில் இந்த 48 வருதான்னு பார்க்கணும். வருது. அப்போ 48 தான் இதற்கான எல்சிஎம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பவர் வேல்யூ பெருசாக இருக்குது. ஓகேவா? அது x⁴ இங்கே தான் இருக்குது. அடுத்து ஒய் கவனிங்க, y² இருக்குது ஃபஸ்ட்டு இதில், அடுத்ததில் y⁴ இருக்குது. அப்போது இங்கே காமனாக இருக்கையிலே பவர் வேல்யூ ஹை. அப்போ x⁴ வரணும், y⁴ வரணும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் பற்றி கவலை பண்ண அவசியமே இல்லை. அது சின்ன நம்பராக இருந்தால் நம்ம ட்ரிக் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். பெரிய நம்பராக இருந்தால் நம்ம டானாவத்தில் போடுறதோ இந்த மாதிரி பெரிய வேலை இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி பவர் வேல்யூவில் காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ என்ன அப்படிங்கிற மட்டும் நம்ம எல்சிஎம்க்கு நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இதே போல் பவர் வேல்யூ ஹெச்எஃப்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ட்ரிக்கில் சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 12 இது கவனிங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. இந்த நம்பர் இல்லாமல் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா ஏஓ எக்ஸோ கேஓ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் ஸ்டக் ஆகுறாங்க. ஸ்டக் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஈஸியான ஷார்ட்கட் தான். இப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா a⁴k, a⁴k+3, a⁴k+5 இதோட மீசிமா என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஆல் டேர்ம்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம். அதோடு சேர்த்து காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ நோட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே காமன் தான். எப்படி காமன் சொல்கிறோம், பேஸ் ஏங்கிறது தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஏன் தான் இருக்குது. அதில் பவர் வேல்யூ ஹையாக இருக்குன்னா a⁴k+5 தானே இருக்கிறதுலே ஹை வேல்யூ இருக்குது. ஓகேவா? இன்னும் இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேக்கு வந்துட்டு 3 தான் இருக்குது. அதே போல் இங்கே கேக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் கேவோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இந்த k+5 தான் ஹை வேல்யூ. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதனால் நம்ம எந்த ரெஸ்க்குமே எடுக்க தேவையில்லை. நம்பர்ஸ் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். நீங்கள் இந்த 49வது கொஸ்டின் நீங்கள் அதை பார்த்தோன்னே இதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா a⁴m+1 இருக்குது, அதாவது 3. அதே போல் 4a⁴m+2 இருக்குது, 5a⁴m+3 இருக்குது. இதுக்கு என்ன ஹை வேல்யூ வரும் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் நம்பர் 13. இதில் என்ன விஷயம், இப்போ x³ - a³ மற்றும் x - a² இவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஐயோ இது ஃபார்முலாஸ் வருது அப்படின்னு பயப்பட தேவையில்ல. நம்ம சாதாரண எல்லாருமே நம்ம 11th அப்புறம் தான் நம்ம வேறு கோர்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த 10th வரைக்குமே காமனாக நம்ம படிச்சிருப்போம். அதில் முக்கியமாக ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபார்முலா நமக்கு a² - b²னா a + b
இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கே சொல்லலாம். அரைகுறையாக ஒரு ஃபார்முலா வந்துட்டு அரைகுறையாக தெரிஞ்சால் கூட ஓகே தான். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது வந்து இன்னொரு ஃபார்முலா இன்னொரு டேர்ம் வரும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு லாஜிக்காக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதில் நீங்கள் எதையுமே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. மீப்போமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது. அப்போ பேஸ் சமமாக இருக்கா? எக்ஸ் மைனஸ் ஏ பேஸ் சமமாக இருந்து அதோட பவர் வேல்யூ ஹையாக இருக்கிறத நம்ம எல்சிஎம்க்கு எடுப்போம். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு தான் இருக்குது. இல்லை, இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போது நம்ம இந்த ஸ்கொயர்டு வர மாதிரி எங்கே இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு இங்கே வருதா? அப்போது இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப சிம்பிளானதான். அந்த நம்ம இதையும் வந்துட்டு ஒரு சில பேர் ஃபார்முலா தெரியுதுனால ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஒரு பேஸு, அது சமமாக இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ வரும், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்க போகிறோம். இதுவும் பேஸ் சமமாக இருக்குது, இதுவும் பேஸ் சமமாக இருக்குது. அப்போது பேஸ் சமமாக இருக்கிறதுல பவர் வேல்யூ ஹையாக இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 14 இது கவனிங்க. இதுவும் ஃபார்முலா பேஸ் தான், இருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நான் சொன்ன ட்ரிக்கு நீங்கள் புரிஞ்சுட்டே போதும். என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போது இதுலேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 வரும், இதுலேயும் ஒரு எக்ஸ் மைனஸ் 3 வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 3லே ஹோல் ஸ்கொயர்டு வர்ற டேம் என்ன? இந்த 3 டேம் வருது. ஓகேவா? இந்த ஒரு டேம் தவிர்த்து ஓகே எல்லா டைமில் எக்ஸ் மைனஸ் 3 வருது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல ஒரே ஒரு ஃபார்முலாவது அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிருப்போமா? அதே இது தான் இங்கே 2 டேம் வந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸ்கொயர்னு வருதுன்னா அப்போ 2 டேம் வந்திருக்கும். எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் ப்ளஸ் 3யும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். மற்றபடி இந்த கியூப் சம் தான் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 3ல் ஏற்கனவே பவர் ஹையாக இருக்கிறத எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்தது கண்டிப்பாக என்ன வரணும்? எக்ஸ் ப்ளஸ் 3 கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எல்சிஎம்ங்கிற போது ஆல் டேர்ம்ஸ் எழுதணும், பவரில் ஹை பவர் வேல்யூ உள்ள டேர்ம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே என்ன? இந்த மீசிமாவில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 கண்டிப்பாக வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே என்ன? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டும் எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறதும் இங்கே மட்டும்தான் வருது. மற்றதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கொயர்டாக வந்துடுது. ஓகே, நம்மளுக்கு தேவை ஸ்கொயர்லாம் கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து இன்னொரு பார்ட்டும் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் மூலமாகவே ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போது ஒரே ஒரு ட்ரிக்கு தான். நம்ம அந்த பவர் வேல்யூ ஹையாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஹையாக இருக்க வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற போது ஒரு 2 டேர்ம் வரும், மாற்றி வரும். எக்ஸ் மைனஸ் வரும், ப்ளஸ்ஸும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது ஃபார்முலா பேஸ்டுன்னு இருந்தாலும் ஃபார்முலா பேஸ்னால் ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுருவீங்க. இந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா சின்ன லாஜிக் மட்டும் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 15 கவனிங்க. 3 வெவ்வேறான எண்களின் மீசிமா 120 எண்ணில் கீழ்கண்டவற்றில் எது அவ்வெண்ணின் மீப்போவா அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீசிமான்னு வந்திருக்கா? மீசிமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா மீப்போவாவோட மடங்காக இருக்கும் அல்லது மீப்போவாவில் டிவைட் ஆகணும். ஓகே, இதுதான் சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ இதில் என்ன 120ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேவா? அதே போல் 12ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா 10 டைம்ஸுங்கிறது இங்கே டிவைட் ஆகிரும். 24ஆல் டிவைட் ஆகுமா? 24ஆலையும் இது டிவைட் ஆகிரும். ஓகேவா? ஆனால் 35ஆல் இது டிவைட் ஆகாது. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். எது டிவைட் ஆகுது? அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மீப்போவா அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 35 தான் இது டிவைட் ஆகாது. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளானது தான். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ட்ரிக் நம்பர் 16. இது நான் லாஸ்ட்டாக சொன்ன 15வது ட்ரிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே 16 நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஈரு எண்களின் மீப்போவா 8ன்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எண்களில் எந்த எண் அவற்றின் மீசிமாக இருக்க முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மீப்போவா என்ன வந்திருக்கோ அதோட மடங்கு தான் இந்த மீசிமாங்கிறது வரும். ஓகேவா? அப்போது 24ங்கிறதும் 8ஓட மடங்கு தான். 48ங்கிறதும் 8ஓட மடங்கு தான். 56 அப்படிங்கிறது 8ஓட மடங்கு தான். ஆனால் 60 8ஓட மடங்கு கிடையாது. அப்போது இந்த மீசிமாவை இருக்க முடியாதுன்னா அந்த 60ங்கிறது ஆப்ஷன் டி தான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ட்ரிக் நம்பர் 17 கவனிங்க. 6, 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக். இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது 9 அப்படின்னு இருக்குது. 9ஓட மடங்கு தான் இங்கே வரணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன 100 9ஓட மடங்கில் வராது. 400 9ஓட மடங்கில் வராது. இங்கே 8 தான் வருது. இதுவும் 9ஓட மடங்கில் வராது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 9ஓட மடங்கில் வரும். ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் வந்தது அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 18 கவனிங்க. இதில் 1லேருந்து 9 வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன நம்ம பண்ண போகிறோம்? 1லேருந்து 9 வரை அப்படின்னு நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறது. அடுத்தது என்ன? அனைத்து எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம மிகச்சிறிய எண்ணிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஆப்ஷனில். இப்போ இங்கே என்ன 1260ங்கிறதா இருக்கல மிகச்சிறிய எண். இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக். நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு 3 நம்பர் நீங்கள் செக் பண்ணும்போதே ஈஸியாக ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இது நீங்கள் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இங்கே 1260 இருக்குது. 1260ல் 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா 1 + 2 3 3 + 6 9 வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட். ஓகே, லாஸ்ட்டு 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 1260ல் 260 தான் இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட். இது 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். முன்னாங்க 3 24 போக பேலன்ஸ் 2 20 தான் வரும். அப்போ இது 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரலைங்கிறது தெரிஞ்சா. இப்போ அடுத்தது நம்ம இந்த 2520 நம்ம வரோம். 2520 அப்படிங்கிறம்போது இது 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா இங்கே 2 + 5 7 7 + 2 9. அப்போ 9ஆல் டிவைட் ஆகும். 8ஆல் டிவைட் ஆகுங்கிறம்போது லாஸ்ட்டு 3 டிஜிட். 2520ல் லாஸ்ட்டு 3 டிஜிட் இந்த 520 தான். இது 8ஆல் டிவைட் ஆகுமா? 6 48 பேலன்ஸ் 4 40ங்கிறம்போது இங்கே வருது. அப்போ 8ஆல் டிவைட் ஆகுது. 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். 7 அப்படிங்கிறம்போது ஆல் டேர்ம்ஸும் நம்ம 7ஆல் டிவைட் ஆகுதாங்கிற மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். அப்போது 21 பேலன்ஸ் 4 42 அப்படின்னா 6 42. அப்போ முழுசாக டிவைட் ஆகுது. அப்போது 9ஆல் டிவைட் ஆகுது, 8ஆல் டிவைட் ஆகுது, 7ஆல் டிவைட் ஆகுது. 6 அப்படிங்கிறதும் பிரச்சனையே கிடையாது. 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா 6ஆலையும் டிவைட் ஆகும். 9ஆல் டிவைட் ஆகும்போது 3ஆலையும் டிவைட் ஆகிடுச்சு. ஈவன் நம்பர்னால 2ஆலையும் டிவைட் ஆகிருக்கும். அப்போ மீதி இருக்கிறது 5 4. இப்போ இந்த 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 0 வந்துச்சு அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகுதும். இப்போ 4ங்கிற மட்டும் தானே இருக்குது. லாஸ்ட்டு 2 டிஜிட்டு. இப்போ 2520ல் 20ங்கிறதா லாஸ்ட் 2 டிஜிட். இது நம்ம 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 4ஆல் டிவைட் ஆகும். கண்டிப்பாக இது டிவைட் ஆகும். அப்போ ஃபாஸ்ட்டாகவே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். அது நான் ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பர், அதாவது லாஸ்ட்டில் இருக்க 3 நம்பர் செக் பண்ணும்போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்சிஎம்ங்கிறதே தேவையில்லை. ஃபாஸ்ட்டாகவே இது டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வச்சே நம்ம பார்த்துக்கலாம். மித்தது அது எல்லா நம்பரும் டிவைட் ஆனாலுமே கூட அவங்க கேட்குறது மிகச்சிறிய நம்பர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 2520 1லேருந்து 9 வரை அப்படின்னா 2520 அப்படிங்கிறத ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19வது ஷார்ட்கட் ஒரு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம எல்சிஎம் பார்த்துருப்போம். இப்போ இங்கே ஹச்சிஎஃப் சம்மந்தமாக கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 18 24 ஆகிய எண்களுக்கு மீ போ காரணி கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் மீ பெரிய வேல்யூ. ஓகே, நம்ம எப்படி எல்சிஎம் அப்படிங்கிறபோது சின்ன வேல்யூலேருந்து எடுத்தோம். அதே போல் ஹச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். பெரிய வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போது
8 அப்படின்னு பாருங்கள். 8ங்கிற நம்பர் 18ஐயும் 24ஐயும் டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக டிவைட் பண்ணாது. ஓகேவா? அதுக்கு பெரிய நம்பர் என்ன? 6. இந்த 6 18ஐயும் டிவைட் பண்ணுமா? கண்டிப்பாக டிவைட் பண்ணும். 24 டிவைட் பண்ணுமா? 24ஐயும் டிவைட் பண்ணும். அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிற சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் எதையுமே செக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அது மடங்கில் வருமா அல்லது டிவைட் பண்ணுமா இப்படிங்கிற அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தாவே போதும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் 20வது ஷார்ட்கட். இந்த 20வது ஷார்ட்கட் கவனிங்க. 513 மற்றும் 1334 மீப்பெரு பொது காரணி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்து இதோட மீப்போவா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இருக்கலே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே பெரிய நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். இங்கே 513 இதில் டிவைட் பண்ணாவே போதும். டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே 1ன்னு இருக்குது. இன்ட்டு 3ன்னு பண்ணால் தான் லாஸ்ட்டில் இந்த இடத்துல 3 வர பாசிபிள் இருக்குது. ஆனால் 3 24 243 தான் வருது. இதுக்கப்புறம் இது வேறு நம்பராக மல்டிபிள் பண்ணாலும் லாஸ்ட்டில் 3 வராது. அப்போ இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் 81 வராது அப்படிங்கிறது. இப்போ நம்ம 27 செக் பண்ணி பார்க்குறோம். 513 27 கண்டிப்பாக இது டிவைட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இங்கே 57ன்னு இருக்குது. 9ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 9ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஏன்னா லாஸ்ட்டில் 63ன்னு வருதா? 63 அப்படிங்கிறம்போது இங்கே 63க்கு 3 பேலன்ஸ் 6 18 6ம் 24. ஓகே. மீதி மறுபடியும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 9ஓட மடங்கு. அப்போ இங்கேயும் பார்த்தோம்னா கூடுதல் 9 வருதா? 5 + 1 6 6 + 3 9. அப்போது இதுவும் 9 இதுவும் 9னால 27ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதே போல் 1344 1134. ஓகே. இதுவும் 27ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 + 1 2 2 + 5 2 + 3 5 5 + 4 9 வரும். இது 9. அப்போ இதால் டிவைட் ஆகும். ஓகேவா? இங்கே இந்த 31 இருக்கா? 31 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதவே அந்த 9ங்கிறத வச்சே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அது வராது. அப்படி இல்லையா இந்த 31ஆல் ஒரே ஒரு நம்பரால் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ 31 ஒரு டைம் வரும். பேலன்ஸ் 20 203 அப்படிங்கிற வரும். இப்போ இங்கே 203னா எந்த நம்பரால் டிவைட் பண்ண? இப்போ 13 அப்படின்னாவே 300 சம்திங் போயிடும். ஏன்னா 3 தான் லாஸ்ட்டில் வரணும். அப்போ நம்ம 3 தான் நம்ம எடுக்கும்போது இந்த நம்பரும் வராது. 31ங்கிறதும் வராது. 81 வராது. இப்போ 27ங்கிறம்போது தான் நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ 7 அசல் இப்போ இந்த 9ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்கேஸ் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னாலும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தோம்னா டிவைட் பண்ணோம்னா இங்கே 1. அதுக்கடுத்து பேலன்ஸ் 21 7 1 171 இங்கே 9. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 9 போட்டோம். பேலன்ஸ் 8 81. அப்போ இங்கே 513ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத இப்படியும் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணும்போதே ஒரு நம்பர் வருதா வரலையாங்கிறத பார்த்தே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான். 2 விதங்களில் பார்க்கலாம். ஓகே. அதை நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 21 கவனிங்க. 408 170 என்ற எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்? பெரிய நம்பர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கையிலே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். பொது வகுத்தி தான் கேட்குறாங்க. பெரிய நம்பர் என்ன? 36. இப்போது ஒரு லாஜிக் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது என்ன புதுசாக இருக்குது? ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா 408 இருக்குது. அதுக்கப்புறம் 170 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கா? இப்போது இந்த நம்பரோட மடங்கில் 170 வரணும். அப்போது நீங்கள் அந்த லாஸ்ட்டில் 0 வர்ற நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டில் 0 வரனா ஒன்று 5 இன்னொன்று 10. இந்த 6ங்கிற நம்பரை ஒன்று 5ஆல் மல்டிபிள் பண்ணாவோ அல்லது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் அங்கே என்ன வரும்? லாஸ்ட்டில் 0 வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்லாம் தெரிஞ்சது தான் நீங்கள் அந்த இடத்துல எந்த நம்பர் கொடுத்தாலுமே கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது 360ன்னு போயிடும். இது பார்த்தோம் அப்படின்னா 180 தான் வரும். ஓகேவா? 170 வரணும். அப்போ இதிலேருந்தே 36 வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதே போல் 34ன்னு பார்க்குறோம். 34ங்கிறம்போது லாஸ்ட்டில் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது 5ஆலையும் அதே போல் 10ஆல். இப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 20க்கு 0 பேலன்ஸ் 2 17 170 வருது. அப்போது இது பாசிபிள் இருக்குது.
ஓகே, அது இந்த 34 பாசிபிள் இருக்குது. அதுக்கடுத்தது என்ன, நம்ம 408 செக் பண்ணணும். லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட்டை வச்சே நீங்கள் செக் பண்ணிடலாம். அப்போ 4ன்னு இருக்குது. 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 8 வரும். இப்போ இன்கேஸ் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதே அடிச்சு கொடுத்தாவே போதும். 34 போது இங்கே 1 டைம் வருமா, பேலன்ஸ் என்ன 6, 68னா 2 டைம்ஸ் வருது. அப்போ 12ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 34 12ஆல் மல்டிபிள் நம்மளுக்கு 408 வருது. இது மாதிரி வகுத்தி அப்படிங்கிற போது டிவைட் பண்ணி பார்த்தாவே போதும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னும் இதை விட முக்கியமான ஷார்ட்கட்லாம் இருக்குது. இது நம்பர்ஸ் வச்சு சொல்கிறதுனால நீங்கள் அந்த பேசிக்காக வேறு நம்பர் எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு தான் இதை நோட் பண்ணியிருக்கு. இன்னும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல கேட்கக்கூடிய மற்ற ட்ரிக்ஸ்லாம் இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. அடுத்து நம்ம பார்ப்போம். 22வது ட்ரிக்கு கவனிங்க. ஹெச்சிஎஃப் இங்கே கேட்டிருக்காங்க x² - 9 × x - 3 / 4. அதே போல் x² + 6x + 9 / 8. இதோட போய் வா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண இதை ஒரு பின்ன நம்பர்னு எடுத்துக்கோங்க. 2 பின்ன நம்பர். இப்போ 5/4 அதே போல் 3/7 அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்க ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அதே சேம் கான்செப்ட் தான், சேம் ட்ரிக்கு தான். இங்கே ஒரு பின்ன வேல்யூ. அப்போ மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கெலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்க கேட்டிருக்க இந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே கொடுத்துருக்க அந்த 4, 8க்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 8ங்கிறதா வரும். அப்போது ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் சியாக இருக்கலாம். இது 2 வராதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நான் ஒர்க் அவுட்டே பண்ணவே இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக்கை வச்சு ஆன்சர் என்ன வராது அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணிடுறேன், வரும் அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன, மேலே இருக்க வேல்யூக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். மொதல் நம்பருக்கு x - 3 இருக்குது. அதே போல் முன்னாடி x² - 9 இருக்குது. அதே போல் இந்த சைடு பார்த்தோம்னா x² + 6x + 9 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் பிரித்து பாருங்கள். இதை பிரித்து பார்க்கும்போதும் x - 3 வந்துடும். ஓகேவா? ஸ்கொயரில் நம்ம 2 பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இங்கே x - 3 காமனாக வரணும். அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது x ப்ளஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக x + 3 வரணும். ஓகே, x + 3 வரும். அதே போல் x - 3 அப்படி வரும்னு நான் சொல்லியிருக்கேனா, அதே போல் இங்கேயும் x + 3 அப்படின்னு வரும். ஏன் சொல்கிறேன்னா இங்கே எல்லாத்தையும் ப்ளஸ்ன்னு இருக்குன்னா இதை சுருக்கும் போதும் உள்ள ப்ளஸ் தான் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே போதும். ஓகேவா? இப்போது x + நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பர் எது வேணால் இருக்கலாம். அதில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா காமன் வேல்யூ தான் இங்கே நோட் பண்ணணும். அதுலேயும் பவர் வேல்யூ லோ வேல்யூ இருக்கிறதா நோட் பண்ணணும். காமன் வேல்யூவில் லோ வேல்யூ இருக்கிறத நோட் பண்ணால் தான் அது ஹெச்சிஎஃப். அதே இது எல்சிஎம்மாக இருந்தால் என்ன, காமன் ஆல் டேர்மும் நம்ம நோட் பண்ணணும். அதில் காமன் வேல்யூவில் ஹை வேல்யூ நோட் பண்ணணும். ஓகேவா? இது காமன் டேர்ம் ஒன்லி. இதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, x + 3 இதுக்குள்ளே இருந்து வந்துடும். அதே போல் இந்த பார்ட்லேருந்து வந்துடும். அதே போல் இங்கே x + 3 தான் வரும். பவரில் ஸ்கொயர்டாக கூட இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு x + 3 மட்டும்தானே காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதுல பவர் லோ வேல்யூனா x + 3 × 1. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இல்லை, இந்த பேசிக்கான லாஜிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். x + 3 வரும், டிவைடில் 8 வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 23 கவனிங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? இந்த மாதிரி அதிகபட்ச நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ, ஹையஸ்ட் வகுத்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூலாம் என்ன பண்ணணும், மீட்டரும் சென்டிமீட்டர் கலந்துருக்கிறத எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிடணும். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னால் மொத்தத்துக்கு 100 + 20 120. அடுத்தது என்ன, 3 மீட்டர் 60 சென்டிமீட்டரா, அப்போ 300 சென்டிமீட்டர் + 60 360. அதுக்கு அடுத்தது 400 சென்டிமீட்டர். ஏன்னா 4 மீட்டருங்கிற போது இப்போ இதில் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற
கொடுத்துருக்க நம்பர்லேயே சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? சின்ன நம்பர் மற்ற 2 நம்பரோட மடங்கில் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். 360 வரும். ஓகே, 120 × 3னா 360. ஆனால் 400 வராது. ஓகே, அப்போது இந்த 120ங்கிறது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்க 360 நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே 360 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம 40ன்னு எடுத்துக்கிறோம். 40ங்கிற நம்பர் 120 டிவைட் பண்ணோம், 360 டிவைட் பண்ணோம், 400 டிவைட் பண்ணோம். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப அந்த சிம்பிளான ஒரு பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து இங்கே ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா அதிகபட்ச நீளம் கேட்டாவே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 24 கவனிங்க. 62, 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதியாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, இவங்க கொடுத்துருக்க நம்பர் இதை ஏதோ ஒரு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதோ நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது 62 டிவைட் பண்ணால் மீதி 2 கிடைக்கணும், 78 டிவைட் பண்ணால் மீதி 3 கிடைக்கணும், 109 டிவைட் பண்ணால் மீதி 4 கிடைக்கணும். கொடுக்கக்கூடிய காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த என்னென்ன மீதி கிடைச்சோ அந்தந்த நம்பரால் மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மீதினா மைனஸ் பண்ணணும்ல. அப்போது 62ல் 2 போனுச்சுன்னா 60, 78ல் 3 போனுச்சுன்னா 75, 109ல் 4 போனுச்சுன்னா 105. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பரை தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க நம்பர்லேருந்து யோசிக்க போகிறீங்க. இப்போது இங்கே 0 வருது, 5 வருது, லாஸ்ட்டில் 5ன்னு வருது. கொடுத்துருக்க நம்பர்லாம் மற்ற நம்பர்லாம் கவனிங்க, ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். மற்ற நம்பர்லாம் ஈவன் நம்பர். ஈவன் நம்பரில் ஆட் நம்பர் வருமா? வராது. ஏன்னா 75ங்கிற 16ஓட மடங்களை 75 வராது, 14ஓட மடங்களை 75 வராது, 12ஓட மடங்களை 75 வராது. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நான் பண்ணேன். அந்த மீதியெல்லாம் அவங்க கொடுத்துருக்க நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது ஈஸியான ஒரு லாஜிக்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். 25வது ஷார்ட்கட் கவனிங்க. 6, 7, 8 மற்றும் 9க்கும் ஒரே மாதிரி மீதி 1 தருகின்ற மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் அவங்க கொடுத்துருக்க நம்பரில் இருந்து. ஓகேவா? ஆனால் டிவைட் பண்ணும்போது என்ன வரணும்? மீதி 1 வரணும். 1 வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் அதுக்கு 1 வரும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த மீதியை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்து 1 நான் மைனஸ் பண்ணிட போகிறேன். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 3024 வரும் ஆப்ஷன் ஏ, 1679 வரும் ஆப்ஷன் பி, அதே போல் 839 வரும் ஆப்ஷன் சி, அதே போல் 504ங்கிற வரும். இப்போது நான் ஆப்ஷன் 1 மைனஸ் பண்ண ஆப்ஷனாக நான் கவனிக்கிறேன். 1679, 339 இந்த 2 நம்பரும் வராது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி? கொடுத்துருக்க நம்பரில் 6, 8 இது ஈவன் நம்பர். ஈவன் நம்பரில் வந்துட்டு ஆட் நம்பர் வருமா? வராது. அதனால் அது 2ம் வராது அப்படிங்கிறத ஈஸியாக நான் கெஸ் பண்ணிடுறேன். இப்போ மீதி இருக்கிறது என்ன? 3024ம் 504ங்கிற மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 9ங்கிற டிவைசபிள் ரூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 9 டிவைசபிள் ரூல் இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மீச்சரி என்ன தானே, அதனால் 504 தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 504னா இது 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். 5 + 4 9 வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ அடுத்தது என்ன? 8ஆல் டிவைட் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். 8ங்கிறம்போது இங்கே 6 48, பேலன்ஸ் 24. 24ங்கிற போதும் இது 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த 504ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகுது. அதே போல் 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். 504 இங்கே 7. அப்போ 7ஆல் 49, பேலன்ஸ் 1 14 அதுவும் டிவைட் ஆகுது. அடுத்து 6ஆல் டிவைட் ஆகுதுன்னா 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா 6ஆலையும் டிவைட் ஆகிரும். அப்போது கொடுத்துருக்க நம்பரால் 504 எல்லா நம்பர்னாலையும் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் நீங்கள் 3024 செக் பண்ணவே இல்லை, செக் பண்ண தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா மிகச்சிறிய எண்ணான அதை விட மிகச்சிறிய எண்ணான 504 இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? 504 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ ஈஸியாகவே இந்த ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஷார்ட்கட் நம்பர் 26 கவனிங்க. 5, 6, 7 மற்றும் 8 எண்களால் வகுப்படும் பொழுது 3ஐ மீதியாகவும் 9ஆல் வகுப்படும் போது மீதி இல்லாமலும் உள்ள மிகச்சிறிய எண் காண்க. இப்போ இந்த கண்டிப்பாக இந்த 9ங்கிற ட்ரிக்கு வர்ற மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். இப்போ 9ஆல் வகுப்படும் போது என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, மீதி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ அதவே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 8 + 4 எல்லாத்தையும் கூட்டி அது 9ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 8 + 4 12, 12 + 8 20 வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 8 + 4 12, 12 + 3 15 வருது. இது 9ஆல் டிவைட் ஆகாது. அதே போல் இங்கே 8ஐயும் 1ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 9. அப்போது அது 9. இப்படி 9ன்னு வந்தாலும் கேன்சல் பண்ணிடுங்க. அதுவும் ட்ரிக்கு தான், 9க்குரிய ட்ரிக்கு தான். அடுத்து 6 + 3 இதுவும் 9 வரும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். இங்கே கவனிங்க, 8 + 1 9ஆல் கேன்சல் ஆகும். ஆனால் 6 + 8 6 + 8னாவே 14. அப்போ 5 தான் நிற்கும். அப்போ இது வராது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் முழுசாக டிவைட் ஆகுது 9ஆல். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். ஓகே, இது மற்ற எதையுமே செக் பண்ணவே தேவையில்லை. இந்த 9ங்கிறத வச்சே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 27வது ட்ரிக்கு கவனிங்க. இப்போ 4x³ - 5x² + 6x - 2ஐ x - 1ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு என்ன அப்படின்னா, இந்த x - 1 கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த x - 1 = 0. அப்போ x வந்து என்ன வேல்யூ வரும், இந்த -1 ஈக்குவல் அந்த சைட் போணுச்சுன்னா +1ன்னு மாறிடும். இந்த 1லேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும். அதாவது இங்கே x - 1ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ இதுக்கு ஆப்போசிட்டாக +1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? +1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த +1ன்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இங்கே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு 4x³ இருக்கா? இந்த 4x³ 4 × 1³ அப்போ 4 தான் வரும். -5 × x² 1² தான். அப்போ மறுபடியும் 5 தான் வரும். ப்ளஸ் 6 × 1 6 தான், -2. இப்போ இதெல்லாம் கழிங்க. இப்போ 4 + 6 10, -2 -5 அப்போ -7. அப்போ கழிச்சோம் அப்படின்னா மீதி 3 தான் வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது ஈஸியாக x = என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாவே வேலை முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ட்ரிக் நம்பர் 28 கவனிங்க. x - 6 ஆனது x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இவற்றின் மீப்போவா எனில் k இன் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இந்த x - 6 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எக்ஸோட வேல்யூ +6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே மட்டும் எங்கே k இருக்கோ அங்கே மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அங்கே மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸோட வேல்யூ 6னா 6² மைனஸ் k × 6 k × 6 -6. ஓகேவா? இப்போ இங்கே என்ன 6² அது 36ன்னு வரும். -6k -6. இப்போ இதில் என்ன, இந்த 36ல் 6 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 30 தான். 30 - 6k. ஓகேவா? இப்போ = 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த -6k அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த -6k ஈக்குவல் அந்த சைடு போணுச்சுன்னா +6kன்னு மாறும். அப்போது 6k = 30ன்னு வருமா? நீங்கள் என்ன தேவைன்னா 30 = 6kன்னு இருக்கும். இதை அடிச்சு கொடுங்க. 1 6 6 5 30. ஓகேவா? அப்போ கேவோட வேல்யூ 5. புரியுதுங்களா? ஈஸியாகவே அந்த எந்த இடத்துல கே வேல்யூ இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் இன்னும் போக ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இருக்கும். நிறையா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரிக் நம்பர் 29 கவனிங்க. 8, 9, 12 ஆகிய எண்கள் ஒவ்வொடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மிகப்பெரிய 4 இலக்க எண், 5 இலக்க எண் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். இதுவுமே நம்ம டிவைசபிள் ரூலில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இங்கே 8, 9, 12 8ஆல் வகுப்படணும், 9ஆல் வகுப்படணும், 12ஆல் வகுப்படணும். அப்போ நம்ம 9ங்கிற டிவைசபிள் ரூல் எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த மொதல் நம்பரும் வராது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 12ங்கிறது ஈவன் நம்பர். அப்போது இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஆட் நம்பர் வராது.
புரிஞ்சா மொதல் ஆப்ஷன் கேன்சல். ஓகே, இப்போ ரெண்டாவது கவனிங்க. 9ஓட டிவைசபிள் யூஸ் பண்ணோன்னா 9 வருது. இந்த 9 கேன்சல் பண்ணிங்க, இந்த 9 கேன்சல் பண்ணிங்க, மீதி 6 வந்து நிற்கிது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது கவனிங்க, இந்த 9 இந்த 9 கேன்சல் பண்ண போக மீதி 6 + 6 12ன்னு வருது. அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது கவனிங்க, 9 9 3 + 6 9. அப்போ இது 1 மட்டும்தான் 9ஆல் டிவைட் ஆகுது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள், டிவைசபிள் ரூலே அழகாக நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, வேலை முடிஞ்சா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ட்ரிக் நம்பர் 30 கவனிங்க. 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த சின்ன நம்பர்னு இல்லாமல் பெரிய நம்பர் வந்தாலும் இதையும் நான் சொல்லியிருக்க மாதிரி 9ஓட மடங்கில் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 27 9ஓட மடங்கில் வருது. அப்போ 9ங்கிற டிவைசபிள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 15ன்னு இருக்குது. இது 3 × 5ன்னு எடுத்துக்கோங்க. 21ன்னு இருக்குது. 3 × 7. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், சின்ன நம்பர் பிரிச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த இதில் இங்கே 9 இந்த நம்பர் வராது. எனக்கு சார் மொதல் அந்த நம்பர் வராதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா 15ன்னு இருக்குது. 15 லாஸ்ட்டில் எப்போயுமே அதோட மடங்கு என்ன 0 5ன்னு தான் வரும். 9ன்னு வருமா? அப்போ இது வராது. ஓகேவா, ரைட். இப்போ ஆப்ஷன் பி சி இதை தான் கவனிக்கணும். இப்போது 9ஓட டிவைசபிள் யூஸ் பண்ணலாமா? 9 கேன்சல் பண்ணிட்டேன். 4 + 5 9 வரும், அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது இங்கே 9 கேன்சல் பண்ணிட்டேன். 4 + 5 9 வரும், மீதி 8 வந்து நிற்கிது. அப்போது இது 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே கவனிங்க, இங்கே 8 + 5 13, 13 + 5 18. இது 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, இப்போ 9ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்து தான் நம்ம மற்ற வேலை இருக்குது. என்ன அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னாவே அது 3ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் 5ன்னு வரனால அது 5ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, 3 7ன்னு சொன்னோன்னா 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். மொதல் ஆப்ஷன் வரலைங்கிறது தெரியும். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம 7ஆல் மட்டும் டிவைட் பண்ணலாம். 1 7 7 பேலன்ஸ் 2 24னா 3 21 பேலன்ஸ் 3 35ன்னு இருக்கா? அப்போ 35ங்கிற போது இதுவும் 7ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ கொடுத்துருக்க 3ஆலையும் டிவைட் ஆகுது, 5ஆலையும் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் நீங்கள் ஆப்ஷன் மற்ற ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணவே இல்லை. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ மற்றதை நீங்கள் யோசிங்க. 9845 ஆக்சுவலாக இந்த நம்பர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 9845 7ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். இப்போ 1 7 7 பேலன்ஸ் 2 2ன்னு இருக்கும்போது இங்கே 28னா 4 பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது 0 போட்டுருவோம். 45ல் 7 டிவைட் ஆகாது. அப்போ டிவைட் ஆகலைங்கிறது தெரிஞ்சிருச்சா? இப்போது நீங்கள் இந்த அளவுக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனே நீங்கள் ஆர்டர் எடுத்தாலுமே கூட ஒருவேளை இங்கே எல்லா நம்பரும் டிவைட் ஆன்சர் அப்படின்னாவே ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தானே கரெக்டான ஆன்சர் இருக்கும். அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரை பெரிய நம்பரை பிரிச்சுக்கிறது மூலிமாவும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணி. ஷார்ட்கட் நம்ம 31 இது கவனிங்க. 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இதில் 9ங்கிற டிவைசபிள் ரூலே இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. 88 நீங்கள் 8 × 11ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ 11ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம், 8ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். இப்போது 8ஓட டிவைசபிள் ரூல்னால் லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆதான் செக் பண்ணணுமா? 9 4 4 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 1 8 8 பேலன்ஸ் 14 14னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பேலன்ஸ் 6 64 அப்படின்னு இருக்கா? அப்போ 64 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 8 8 64. இது 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா, அதே போல் 11ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 11க்கும் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 விட்டு 1. இப்போ 9 + 4 13. அதே போல் இங்கேயும் 9 + 4 13. இதை மைனஸ் பண்ணும்போது ஒன்று 0 வரணும் அல்லது 11 வரும். இங்கே 0 வருதா? அப்போ இது டிவைட் ஆகுது. அப்போ 2 நம்பர்னாலேயும் இது டிவைட் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இதை தவிர்த்து சார் நீங்கள் வேறு எந்த நம்பருமே நீங்கள் டிவைட் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மிகப்பெரிய 4 இலக்கன்னு கேட்குறாங்க. அப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம். இது 2 லாஜிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருக்கிற பெரிய நம்பர்லேருந்து நீங்கள் வரலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 9988ங்கிறது வரும்.
அதுக்கு அடுத்தது இந்த 9944. இப்போ அதிலே நம்ம செக் பண்ணும்போதே வராது, ஆன்சர் வராது. இப்போ ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? 988 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். 1 பேலன்ஸ் 18. 18 அப்படின்னா 2 டைம்ஸ் வரும், 16ன்னு வரும், பேலன்ஸ் 2 28 வருது. அப்போ 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சா? அப்போது 9944ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 2 கண்டிஷன்லுமே எந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பெரிய நம்பர்லேருந்தே நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 32 ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? 5 இலக்க எண் இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 9ங்கிற டிவைசபிள் ரூல் வருதா? ஏன்னா 9ஓட மடங்கு 18 இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிறதுல எது 9ஓட மடங்கில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 1 + 1 2 தான் வருது, அப்போ வரலை. இங்கே 1 + 1 அப்புறம் 5, அப்போ 7 தான் வருது, இதுவும் வரலை. இங்கே 1 + 2 3 தான் வருது, இதுவும் வரல. இது 1 + 8 9 வருது, அப்போ இது 1 மட்டும்தான் வருது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இதே ஷார்ட்கட் போல் தான், அதே போல் ஷார்ட்கட் நம்பர் 33 96 அதே போல் 120 ஆகிய எண்களால் சரியாக ஒப்பிடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன 9ஓட மடங்கு எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. 3ஓட மடங்கு வருதா? 3 இன்ட்டு இங்கே 40 120 வரும். இங்கே அதே போல் 3 இன்ட்டு 32 இதுவும் வரும். ஓகேவா? அப்போ 3ஓட டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணலாமா? ரொம்ப ஈஸியானது தான். கூடுறது கூட்டி வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும். 1 + 6 7, 7 + 8 7 + 8 15. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே 1 + 6 இது 3ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் ரொம்ப சிம்பிளானது, இது வரவே வராது. ஏன்னா 120ஓட மடங்கு லாஸ்ட்டில் 0 தானே, அப்போ லாஸ்ட்டில் எப்போவுமே 0 வரணும். இது நம்பர் வரவே வராது. ஓகேவா? இதை செக் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இதுவும் வராது. ஓகே, லாஸ்ட்டில் 8 வந்திருக்கா? அப்போ மீதி நம்ம செக் பண்ண வேண்டியது 0 இந்த 0. ஓகேவா? இப்போ இந்த 0ல் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1 + 8 9. ஓகே, அப்போ 9 வந்துச்சுன்னா இது 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 + 8 9, 9 + 6 15 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த 2 நம்பர் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 3ஆல் டிவைட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 32 கவனிங்க, 8 இன்ட்டு 4ன்னு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணோம். இங்கே 80 தான் வரும். லாஸ்ட் 3 டிஜிட் 80 தான் 8ஆல் டிவைட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 600ன்னு இருக்குது. 600 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணால் 8 7 56 56 ப்ளஸ் இங்கே பேலன்ஸ் 4 40 அப்படிங்கிறபோது இதுவும் 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும். இப்போது இதில் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? இந்த 2ல் மிகச்சிறிய 5 இலக்க எண் 10080ங்கிறதா மிகச்சிறிய எண். ஓகேவா? அப்போ என்ன? இது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு எல்லா நம்பரையும் செக் பண்ணுறங்கிறனால தான் உங்களுக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனால் ஒரு லாஜிக் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். மிகச்சிறிய எண்ணுங்கிற போது சிறிய எண்ணிலேருந்து நம்ம பார்க்குறோம். அது நம்ம சொல்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட், நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போகணும் அப்படிங்கிற கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த பெரிய நம்பராக இருந்தாலுமே ஈஸியாக சின்ன நம்பராக மாற்றி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 34வது ஷார்ட்கட் பாருங்கள். எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10 12 14 மற்றும் 16ஆல் வகுப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3ஐ கூட்டினால் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் 3ஐ கூட்டிடுங்க. கூட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1683 வரும். இங்கே 1680 வரும். இங்கே 1700 அப்படிங்கிற வரும். 1700. அடுத்து இங்கே பார்த்தோம்னா +3னா 1673. இப்போ இந்த நம்பர் அந்த 3ஆல் கூட்டின பின்னாடி வர்ற நம்பர் இந்த நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். இப்போ 10 12 14 16ன்னு இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? இந்த ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டி வராது. ஏன்? இப்போ 10ஓட மடங்கில் லாஸ்ட்டில் 0 தானே. அப்போது இங்கே வந்திருக்கிறது என்னென்னா 3 தான் வந்திருக்கு. அப்போ இது வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
அதே போல் 12, 14, 16ன்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 12 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 × 4. அப்போ 3ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அதே போல் 4ஓட டிவைசபிள் ரூலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது 3ஓட டிவைசபிள் ரூல்னால் அது ரெண்டையும் கூட்டினோம்னா அது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். 1 + 7 என்ன ஆப்ஷன் சியில் 8 தான் வருது. அப்போ இது வராது. ஓகேவா? அதே போல் இங்கே நம்ம பார்க்குறோம், வேலை முடிஞ்சில் 1680ங்கிறத அதற்கான ஆன்சர். மொதல் 3 ஆப்ஷன், அந்த ஏ ஆப்ஷன் வரல, சி ஆப்ஷன் வரல, டி ஆப்ஷன் வரல. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை கூட்டினோம் அப்படின்னாலும் 15 வருது. 15 3ஓட டிவைட் ஆகும். அடுத்து 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் 80 4ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். 3, 4, 5, 6 மற்றும் 8 என்ற எண்களை வகுக்கும் மிகச்சிறிய முழு வர்க்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தா மிகச்சிறிய வர்க்க எண் என்ன, இந்த 9000 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 900 இந்த 900ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட்டில் 2 டிஜிட் வந்தாவே 4ஆலையும் டிவைட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து 5ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட்டில் 0 வந்தால் 5ஆல் டிவைட் ஆகும். 6ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனிச்சுனாவே 6ஆலையும் டிவைட் ஆயிரும். ஓகே, அதுவும் டிவைட் ஆகுது. இப்போ 8ஆல் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 900 8 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 8 8 பேலன்ஸ் என்ன? 1 10 10ல் 1 தான் பேலன்ஸ் 20. அப்போ இங்கே 8ஆல் டிவைட் ஆகலை. ஓகேவா? இதுக்கு அடுத்து 1200 நான் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு முழு வர்க்க எண் கிடையாது. அப்போது அதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இப்போ இங்கே 25 நம்ம பார்க்குறோம். 2500 போது 2 + 5 7. இது வந்துட்டு 3ஓட டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் வித்தின் 1 மினிட்குள்ளே. ஓகேவா? ரைட். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது எல்லாமே டிவைட் ஆகும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் நம்பர் 36. இது கவனிங்க. இந்த மாதிரி மாடலும் அடிக்கடி கேட்பாங்க. இரு எண்களின் எல்சிஎம் 150 மற்றும் HCF 4 ஆகும். அதில் ஒரு எண் 50 எண்ணின் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே இந்த 150 எல்சிஎம்மு இந்த 4, ஓகேவா, இந்த ஒரு எண்ணை டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 3 அப்போ முன்னாங்க 12. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, 2 HCF கொடுத்துருக்காங்க. அதான் எல்சிஎம் கொடுத்து HCF கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எண்ணை இந்த எல்சிஎம் HCFஆல் டிவைட் பண்ணிட்டாங்க போதும். இதே மாதிரி மாடலில் நிறையா மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இந்த ட்ரிக் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 308. அதாவது ஷார்ட்கட் நம்பர் 37 கவனிங்க. இரு சார்பகா எண்களின் மீசிமா 5005. ஒரு எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் அந்த 5005ஓட 65 டிவைட் பண்ணிடுங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 1, அடுத்து 3 13ங்கிறது வரும். அப்படி தானே? 13. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 0 0 1 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இது 13ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 13 டிவைட் பண்ணோம்னா 7 13 90. இப்போ இங்கே 7 டைம் பார்த்தோம்னா 21க்கு 1 பேலன்ஸ் 2. அப்போது இங்கே 91ன்னு வரும் 7 டைம்ஸு. மீதி என்ன? மறுபடியும் 91 இருக்கும்போது அப்போது அங்கே 7 டைம்ஸ். அப்போ 77ன்னு வந்துருச்சா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, 2 எண்ணை பெருக்கணும்னா இந்த 5005 வரணும். இதில் சார்பகா எண்கள் அப்படின்னாவே இதோட HCF 1 தான். இதவே கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. சார்பகா எண்களோட HCF என்ன? 1 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இப்போ இந்த ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த 5 அப்படிங்கிற வரணும். இப்போ பாருங்கள், 5ஐயும் இந்த 66ஐயும் லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் கவனிங்க. 5030 லாஸ்ட்டில் 0 தான் வரும். அப்போ இந்த நம்பர் வராது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வேறு நம்பர் கொடுத்துருந்தாலும் இதை செக் பண்ணலாம். அடுத்து 65 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே 65 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே 25ல் தான் முடியும். ஆனால் இங்கே 5005ன்னு இருக்கா? அப்போ இதுவும் வராது. 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 65 மட்டும்தான் வரும். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்படியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஷார்ட்கட் நம்பர் 38 கவனிங்க. ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கல் தொகை 35 எனில் அவற்றின் மீச்சிறு மடங்கு என்ன? பகா எண்களோட பெருக்குத்தொகை கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டாலோ, அதாவது இங்கே எல்சிஎம் கேட்டாலோ அல்லது எல்சிஎம் கொடுத்துட்டு பெருக்குத்தொகை கேட்டாலோ ரெண்டும் ஒரே நம்பர் தான். பெருக்குத்தொகை என்னதோ அதுதான் எல்சிஎம், எல்சிஎம் என்னவோ அதுதான் இங்கே பெருக்குத்தொகை. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 39வது கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 எனில் அவற்றின் மீப்போவா 5 எனில் மீப்போமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எண்கள் அப்படின்னா அது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் நீங்கள் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது 3 எண்கள். இந்த மாதிரி 3 எண்கள் கொடுத்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பெருக்கல் பலன் கொடுத்து மீப்போவா கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1875ஆல் இந்த மீப்போவா கொடுத்துருக்க 5 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் ஆன்சர். ஓகேவா? இப்போ 4 5 5 3 15 பேலன்ஸ் 3 37னா 7 35 பேலன்ஸ் 2 25னா 5 25. ஓகேவா? 2 எண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட முடிக்கலாம். ஆனால் 3 எண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 375 மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 5 5 இங்கே 7 35 பேலன்ஸ் 2 இருக்கா? 2 இருந்துச்சுன்னா 25னா 5. அப்போது 75 அப்படிங்கிறதான் இதோட மீப்போமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் 3 எண்களோட. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 3 எண்ணு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. 2 எண் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ட்ரிக்கு தெரியும். இது 3 எண்ணுங்கிற போது புதுசாக வந்திருக்கு. ஸோ அப்போது ஒரு டைம் நீங்கள் மீப்போவாக டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட மறுபடியும் மீப்போவால் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். 40வது ஷார்ட்கட் பாருங்க. ஈரங்கள் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 2160 கொடுத்துருக்காங்க. அவற்றில் மீப்போவா 12 மட்டும் கொடுத்துட்டு அதோட மீப்போமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? 2160 பெருக்கல் பலனோட இந்த 12 டிவைட் பண்ணுங்கள். 12 டிவைட் பண்ணும்போது இப்போ இங்கே 12 12 பேலன்ஸ் என்ன வரும்? இப்போ 21ல் 12 போன்ஸ் அப்படின்னா 21ல் 12 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9 96 96 அப்படிங்கிறம்போது இந்த நான் 8 டைம்ஸ் வருமா? 8 டைம் 12 × 8 96. அப்போ 180ன்னு வரும். 180ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 180 ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 41 கவனிங்க. பின்வருவற்றில் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள் அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதோட ஹச்சிஎஃப் 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் 1 மீன்ஸு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த கொடுத்துருக்க 2 நம்பர் வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகிடக்கூடாது, 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும். இப்போ நீங்கள் 16ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னாவே எதனாலையும் டிவைட் ஆகும்? 1ங்கிற நம்பரை தவிர 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இது சார்பாக எண் கிடையாது. இப்போ 21 35 கவனிங்க. 7ஆல் டிவைட் ஆகும். இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். அப்போது இதுவும் வராது. இப்போ 23 92 கவனிங்க. நான் நம்மளுக்கு டவுட் வரக்கூடியது இது 2ல் மட்டும்தான் டவுட் வரும். இப்போ 23 பிரைம் நம்பர் இருந்ததுனால் உடனே அவசரப்பட்டு இதை தான் நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் கிடையாது. 23ஆலேயே இது 2ஐயும் டிவைட் பண்ணலாம். இப்போ 23 × 4 கவனிங்க. 23 × 4 பார்த்தீங்கன்னா 92 வந்துடும். அப்போ இது ஹச்சிஎஃப் 1 வரலை. ஓகே, ஆப்ஷன் பியில் மட்டும்தான் ஹச்சிஎஃப் 1ன்னு வரும். ஏன்னா 18 இருக்குது, 25 இருக்குது. இது எந்த நம்பரை 2ஆல் அடித்து கொடுத்தா இது டிவைட் ஆகாது, 3ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னாலும் இது டிவைட் ஆகாது. அடுத்தது 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இது டிவைட் ஆகாது. அப்போ இது 2க்கும் ஹச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 1 தான். அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்? சார்பாக எண்கள்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போம். 42வது ஷார்ட்கட் கவனிங்க. 3 எண்களோட ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. 3 எண்கள் ரேஷியோ 3 4 5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீசிமா 2400 எண்ணில் அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு. இந்த 2400ம் அவங்க கொடுத்துருக்க மீசிமாவையும் டிவைட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? 3 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம மல்டிபிளில் போட்டு டிவைட் பண்ணிட போகிறோம். இப்போது 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் 800ன்னு வருமா? அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 200ன்னு வரும். அடுத்தது 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 40ன்னு வரும். அப்போது இதுதான் அதற்கான மீப்போவா. ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு
ஒரு மீசிமா கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோ நம்பரையும் மீசிமாவையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 43வது ஷார்ட்கட் கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதான், பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பயப்பட தேவையில்லை. இரு எண்களின் கூடுதல் 2000, அவற்றின் மீபோமா 21,879 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 நம்பரோட கூடுதல் 2000 வரணும். ஆப்ஷனில் எல்லா நம்பருமே கூட்டினோம்னா 2000 வரும் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியுது. அதே இது மீபோமா அப்படின்னா அந்த 2 நம்பரோட மடங்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் மடங்கு கவனிங்க. 2, 1, 8, 7, 9. இப்போ இது எதோட மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 கேன்சல் பண்ணுறேன், 2ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணால் 9, 1ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் 9. அப்போது இது 9ஓட மடங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒரு நம்பர் 9ஓட மடங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பாசிபிள் என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷன் ஏவை நீங்கள் கவனிங்க. 1, அதாவது 9 9ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 1 3 தான் வருது. அப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 தான் வரும். இது 9 வரலை. இங்கே 7 இருக்குது. அப்போ இதுவும் 9 வரலை. அப்போ ஆப்ஷன் ஏ வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே 9 வருது. அப்போ இது பாசிபிள் இருக்குது. இதை நீங்கள் கவனிங்க. 1 + 8 9. இந்த 9 9ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ இதுவும் 9ஓட மடங்கு வருது. மீதி 11 இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நம்பர் 9ஓட மடங்கில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் சியும் பாசிபிள். அடுத்தது என்ன? ஆப்ஷன் டி. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1 + 8 9. இந்த 9 கேன்சல் பண்ணுறோம். மீதி 7 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரல. 13ங்கிறது 9 மடங்கில் வரலை. அப்போது ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி பாசிபிள் என்ன? ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் பிங்கிற மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? இப்போது ஆப்ஷன் சியில் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா 11 அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம 9ஓட மடங்கு வருது அப்படின்னு பார்த்துட்டோம். 1991 அப்படிங்கிறது இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா பெரிய நம்பர். இதோட மடங்கு அப்படிங்கிறத இதில் நம்ம செக் பண்ணோம். ஆனால் ரொம்ப பெரிய நம்பர்னு 21,879 நம்ம 1 9 9 1 இன்ட்டு நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் இந்த பாசிபிள்ங்கிறது இருக்கும். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9. அடுத்து அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட மடங்கில் நம்ம வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 1991 அப்படிங்கிறது வேறு நம்பரோட, ஏன்னா 9ஓட மடங்கில் வரலை. அப்போது இது வந்துட்டு ஒரு 9ஓட மடங்காக வரும். பட் இது வரலை அப்படிங்கிறனால இந்த நம்பர் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே 11 அப்படின்னு இருக்கா. 11 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. 2 1 8 7 9 இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கா. ஏன்னா 1 விட்ட 1 நம்பர். இப்போ 2 + 8 என்ன 10, 10 + 9 19. இங்கே 1 + 7 1 + 7 8. அப்போ 19ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 11 வருது. ஒன்று 0 வரணும் அல்லது 11 வந்துச்சுன்னா இது 11ஓட மடங்கு. அப்போது 9ஓட மடங்குலையும் ஃபஸ்ட்டு நம்பர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 11ஓட மடங்குலையும் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த 9ஓட ட்ரிக்கு 11ஓட ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 44 கவனிங்க. இரு எண்களோட கூடுதல் 216 மற்றும் அதோட மீப்போவா 27 எனில் அந்த எண்கள் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாவே ரொம்ப சிம்பிளானதான். இங்கே மீப்போவா அப்படின்னு இருந்தாவே இது கொடுத்துருக்க 2 நம்பரை டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். இதுலேயும் ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னா மீப்போவாங்கிறது 2 + 7 என்ன 9 வந்துருச்சு. அப்போ 9ஓட டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா கூடுதல் 216 வருதா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே லாஸ்ட் யூனிட் டிஜிட்டே கவனிங்க. 7 + 6 7 + 9 லாஸ்ட்டில் 6 வரலாம். ஆனால் இங்கே ஆப்ஷன் பியில் கவனிச்சிங்கன்னா 1 + 9 லாஸ்ட்டில் 0 தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி வராது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்கே 8 + 8 அதே இது பார்த்தோம் அப்படின்னா இதோட மேக்ஸிமம் ஹெச்எஃப் பார்த்தோம் அப்படின்னா 108ன்னு வந்துடும். 27 நம்மளுக்கு வரணும். அப்போ இதுவும் வராது. ஓகேவா? இதுவும் வராது. இப்போ இங்கே 154 162 அப்படிங்கிறம்போது இப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட்டையே நம்ம பார்க்குறோம். இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 9ங்கிற டிவைசபிள் ரூல் 1 + 5 6 6 + 4 என்ன 10 தான் வருது. நம்மளுக்கு 9 வரணும், வரலை. அப்போ இந்த 3 ஆப்ஷன் வரல. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். ஏன்னா 27 அப்படிங்கிறதும் 9ஓட மடங்கு தான். அதே போல் 1 8 9 இந்த 9 1 + 8 9 இதுவும் 9ஓட மடங்கு தான். அப்போது
ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஷார்ட்கட் நம்பர் 45 கவனிங்க. ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். இங்கே பெருக்குத்தொகை கொடுத்துட்டாங்க. அவற்றின் மீ பேக்கா 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வெண்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதோட ஹச்எஃப் கொடுத்துருக்க 2 நம்பரோட ஹச்எஃப் 5 வருதா அப்படின்னு பார்த்தாவே போதும். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பி கவனிங்க. ஆப்ஷன் பியில் 10 30 இருந்துச்சுன்னா இதோட ஹச்எஃப் 10 தான். ஏன்னா 10ஆல் 2 நம்பர் டிவைட் ஆகுமா, நம்மளுக்கு தேவை என்ன வரணும், 5 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. 50 60 அதே போல் தான் 10 வருது. ஓகே, இங்கே 25 12 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 12ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஹச்எஃப் 5 வராது. இதுவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். 15ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும், 20 அப்படிங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும். இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு 300 கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இரு எண்களின் மீசிமா 495 மற்றும் மீபேவா 5 எனும்போது அவ்விரு எண்களின் கூடுதல் 100 எண்ணில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் என்ன வித்தியாசத்தோடனே, அப்போ அந்த 2 நம்பரோட வித்தியாசம் 10 இருக்கலாம், 2 நம்பரோட வித்தியாசம் 46 இருக்கலாம், 70 இருக்கலாம், 90 இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் என்ன அப்படின்னா கூடுதலையும் வித்தியாசம் ஒருவேளை ஆப்ஷன் ஏ 10 இருந்துச்சுன்னா கூடுதலை வித்தியாசத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு எண் கிடச்சிரும். இதான் ஒரு ட்ரிக்கு. ஓகே, கூடுதலையும் வித்தியாசத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு எண் கிடச்சிரும். இப்போ 100 + 10 110ன்னு இருக்கா, 110 டிவைடட் பை 2 அப்போ என்ன வரும், 55ன்னு வருமா. இப்போது 2 எண்களோட கூடுதல் 100, ஒரு எண் 55ன்னு இருந்துச்சுன்னா அப்போ இன்னொரு எண் என்ன, 45. ஓகேவா, 45. இதோட ஹச்எஃப் கண்டிப்பாக என்ன வரும், 5 அப்படிங்கிறது வரும். ஓகே, 5ன்னு வரும். இப்போ மற்ற ஆப்ஷன் செக் பண்ணவே இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஆப்ஷனை பாருங்கள். ஒருவேளை ஆப்ஷன் பியாக இருந்தால் 100ஐயும் அந்த 46 வித்தியாசத்தையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ 146/2 அப்படிங்கிறம்போது இங்கே 73ன்னு வந்துடும். ஓகேவா, 73 அதோட ஹச்எஃப் 5 வருமா, ஏன்னா 5ஆலே இது டிவைட் ஆகாது. இதுலேயே நம்ம வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு எண் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அடுத்து ஒருவேளை 70ன்னு இருந்துச்சுன்னா 100 + 70 170. 170/2 8 16 பேலன்ஸ் 5 85 இங்கே 15. ஓகேவா, ஸோ இது ஹச்எஃப் வர 5ன்னு வர பாசிபிள் இருக்குது. ஓகே, அப்போ இது நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 90னா 190/2. ஓகே, 2ன்னு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இங்கே என்ன வரும், 3. அதுக்கு அடுத்தது 9 அடுத்து 5 95ன்னு வரும். அடுத்து 5 அப்படிங்கிற வரும். ஓகேவா, இங்கே 55 45, அதுக்கு அடுத்து 95 5 15 85. ஓகேவா, இப்போ இதோட நம்ம 2 நம்பர் என்ன பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். 2 நம்பர் என்ன பாசிபிள் அப்படின்ட்டு. அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா சார் இப்போ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வருதேங்க சார் அப்படின்னா நம்ம மீசிமா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம், மடங்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் மடங்கு கவனிங்க. 495 அப்படின்னா 9 4 + 5 என்ன 9. அப்போ இந்த நம்பர் 9ஓட மடங்கில் வரக்கூடிய மீசிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தவிர, அதாவது 55 45 இதில் 4 + 5 9 வரும். இதில் ஒரு நம்பர் 9ஓட மடங்கில் வருது. ஆனால் இங்கே ஆப்ஷன் சி கவனிங்க. ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா 8 5னா இது 9ஓட மடங்கில் வரல. 1 5 இதுவும் 9ஓட மடங்கில் வரல. அடுத்து 95 அப்படின்னா 9 போய் பேலன்ஸ் 5 தான் இருக்குது. இதுவும் 9ஓட மடங்கில் வரல. 5 அப்படிங்கிறதும் 9ஓட மடங்கில் வராது. அப்போ இதிலேருந்தே ஆப்ஷன் ஏ தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இது நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே, இந்த ட்ரிக் மூலமா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே எதுவுமே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஈஸியாகவே இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 47வது கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 1:2:3 மற்றும் அவற்றின் மீபேவா 12 எண்ணில் அந்த எண்கள் முறை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு ரேஷியோ கொடுத்து மீபோவா கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீதத்தில் இந்த மீபோவா மல்டிபிள் பண்ணாவே போதும். ஓகேவா, 1 × 12 12.
2 × 12 24, 3 × 12 36. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான ஆன்சர். ஒரு ரேஷியோ கொடுத்து ஹச்சிஎஃப் கொடுத்தா என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அந்த ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணுறோம். ஒரு ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்தா என்ன பண்ணுறோம், அந்த எல்சிஎம்மில் இருந்து அந்த ரேஷியோவை மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, இதுதான் அதற்கான ட்ரிக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 48வது ட்ரிக்கு கவனிங்க. எம் மற்றும் என் ஆகிய இரு எண்கள் மீபோவா மற்றும் மீசிமானது முறையே 6 மற்றும் 120 உள்ளது. மேலும் m + n 72 எனில் 1/m + 1/n இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ எல்சிஎம்னா mnன்ட்டு வரும், மேலே அப்படியே m + nன்னு வந்துடும். ஓகே, நீங்கள் n + mன்னு இருக்கும், அதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வேல்யூ உங்க கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ 72. இந்த வேல்யூ இல்லைங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணி கீழே நோட் பண்ணுங்கள். 6 × 210 இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 12ன்னு வரும். அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா முன்னாங்க 12, 4 3ஆல் டிவைட் பண்ணுறோமா, 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 3 12, அதுக்கப்புறம் 7 3 21 0. அப்போ 4/70ன்னு இருக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே 35 வரும். ஓகே, ஆப்ஷன் பி 2/35 அப்படிங்கிறது இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 49வது ட்ரிக்கு கவனிங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு காலையில் எல்லாம் ஒன்றா 5 மணிக்கு ஒலிச்சிருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதுதான் ட்ரிக்கு. ஓகேவா, இப்போ எந்தெந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், 15 20 25 அந்த 30. ஓகே, அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கான எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 15ங்கிறது 30க்குள்ளே அடங்கும், அதனால் 15 கேன்சல் பண்ணிடணும். இப்போ இந்த 20 25 30க்கு தான் நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இது இந்த 3 நம்பர் ஒன்றுக்கு ஒன்று வராது, பெரிய நம்பர் எடுத்து தான் நம்ம செக் பண்ணணும். எல்சிஎம்னா பெரிய நம்பர் எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ இதை அடுத்து 2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 60ங்கிறது 20ஓட அந்த மடங்களே வரும். அப்போ 20 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்ன, இந்த 25 60 அப்படிங்கிறது தான். எப்பவுமே 25 எப்போ வரும், ஏன்னா இப்போ 30ஓட மடங்கு எப்போயுமே 0 0வாக தான் லாஸ்ட்டில் முடியும். 25ங்கிறது 50 100 150 200 இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 60 அப்படின்னு பார்த்தாலும் லாஸ்ட்டில் 300 அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கான எல்சிஎம்மாக வரும். ஓகேவா, இப்போ 300 என்ன பண்ணுறது, இங்கே மணின்னு மாற்றிருக்காங்க. அப்போ நான் நிமிடங்களை, ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நிமிடங்கள் தானே, அப்போ நிமிடமாக மணியாக மாற்றினா 60ஆல் கேன்சல் பண்ணோம். ஒரு 60 5 60 300. ஓகே, அப்போ 5 மணி நேரம், ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கும் ஒலிக்கும், ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலையில் 5 மணிக்கு ஒன்றாக ஒலிச்சிருச்சு. அப்போ எத்தனை +5 அப்படிங்கிற போது காலை 10 மணி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, காலை 10 மணி அப்படிங்கிறதான். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். 50வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரயில் நிலைய கடிகாரம் 1 மணிக்கு ஒரு தரம், 2 மணிக்கு 2 தரம் என்றவாறு மணி ஒலிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளில் அந்த கடிகாரம் எத்தனை மணி ஒலித்தின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ரயில் நிலைய கடிகாரம் அப்படின்னா மொத்தம் 24 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி 24 வரைக்கும் இருக்கும். அப்போது 1 மணி டயத்தில் 1 மணி அடிக்கும், 2வது மணி நேரத்தில் 2 பெல் அடிக்கும், 3வது மணி நேரத்தில் 3. அப்போ 24வது பெல் டயத்தில் 24 டைம் அடிக்கும். அப்போ 1 + 2 இதோட கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ 1 + 2 + 3 + and so on + 24 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பர் 24ஐயும் இதுக்கு அடுத்த நம்பர் 25ஐயும் போட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க, நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 12 × 25 என்ன, 12 × 25 300. ஓகே, அப்போது 300ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகே, ரயில்வே கடிகாரம் அப்படிங்கிறனால இங்கே 24 டைம் இருக்கும். அப்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை இந்த ட்ரிக்கு நான் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதே போல்
ரொம்ப டைம் சேவ் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். அதே டயத்தில் நீங்கள் லாஜிக்கலாக மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த டிவைசபிள் ரூலை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஷார்ட்கட் எல்லா டாப்பிக்கில் என்னென்ன ஷார்ட்கட் இருக்கோ இன்கேஸ் 2-3 டாபிக் கம்பைன் பண்ணி கூட உங்களுக்கு ஷார்ட்கட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.